மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலா யதார்த்தத்துக்கும் ஆளுநர் உரைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மிகப்பெரிய வேறுபாடு எங்களுக்கு தெரிகின்றது. ஆளுநர் உரை என்பது அரசனுடைய கொள்கைகளை, திட்டங்களை, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி அமைந்திருக்க வேண்டும். ஆனா இந்த அரசனுடைய ஆளுநர் உரையில இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே ஆளுங்கட்சியினர் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுக்கு உதவுமே தவிர ரியல் பிரச்சனைகளுக்கு கை கொடுப்பதாக, உதவுவதாக, எந்த சொல்யூஷனும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. வழக்கமாக எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிறை குறைகளை பேசுறது வழக்கம். அதுதான் எதிர்கட்சியுடைய பொறுப்பு, அதுதான் கடமை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யறதுல முந்தைய எதிர்கட்சிகளை விட எங்களுக்கு அதிக பொறுப்பும் அதிக உரிமையும் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுக்கு காரணம், எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்து எங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வெற்றி பெற்றவர்களுடைய ஆதரவுல தான், எங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு என்பதை நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நாங்க இன்னைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி வரிசையிலும் எங்களுடைய வாக்குகள் அமர்ந்திருக்கு. ஆனால் நான் மீண்டும் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நாங்கள் வெறும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகின்றோம். அந்த நிலைமையில இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முதல்ல, கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி கரெக்டா மகளுடைய அக்கௌண்ட்ல போட்டதுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் எங்களுடைய தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். அதை வர செப்டம்பர் மாதத்திலிருந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாள்ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க நீட்டிக்க போவதாக செய்திகளில் பார்த்தேன். எனவே எங்களுடைய திட்டத்தை நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கின நான் முதல்வன் திட்டத்தை நீங்க முடக்கிற முயற்சியில் இறங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்களுடைய துறைகளில் நான் முதல்வன் அப்படின்னு உருவாகணும்னு தான் எங்களுடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருடங்கள்ல 41 லட்சம் மாணவர்கள் இதில் டைரக்டா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற மாணவர்களுக்கு அடுத்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் என்ன, எப்படி படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்க போய் வேலைக்கு சேரணும், அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கோம். முக்கியமா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா யூபிஎஸ்சி மாதிரியான சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரிக்கின்ற மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வசதியோட பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. பிரிலிம்ஸ் தேர்வாளர்களுக்கு மாசம் 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வாகிறவங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் எங்களுடைய அரசு கொடுத்துச்சு.